இருப்போரை காக்கும் முருகா, வருவோர்க்கெல்லாம் வரம் தரும் முருகா, வற்றா செல்வம் வழங்கும் முருகா, கருணாமூர்த்தி நீயே முருகா, கடைக்கண் பார்வை பார்த்திடு முருகா, தருவாய் நீயே நலமே முருகா, தரணியில் பெருகும் வளமே முருகா, அடியார் உள்ளம் அறியும் முருகா, அற்புதம் ஆயிரம் நிகழ்த்தும் முருகா, தடையாய் வருவதை தடுக்கும் முருகா, தஞ்சமடைந்தோ முன்னிடம் முருகா, முறையாய் உன்னை வழிபடுவோர்க்கு முன்னை வினைகள் நீக்கும் முருகா, குறையே இல்லா வாழ்வினை தந்து குவலயம் செழிக்க வைத்திடு முருகா. சூரனை வென்ற வீரனும் நீயே, சுற்றும் உலகை காப்பவன் நீயே, பேரலையாக இடர் வரும்போது பேரன்புடனே அரவணைப்பாயே, காரணமின்றி காரணமில்லை காரியம் நடக்க உன்னருள் தேவை, பாரம் சுமக்கும் பக்தருக்கெல்லாம் பக்கத்துணையென இருப்பவன் நீயே, ஆயிரம் தெய்வம் அவனியில் உண்டு ஆயினும் உன்னை பணிந்தோம் இன்று, தாயென எம்மை காப்பாய் என்று தாழ்பணிவோமே சன்னதி வந்து, தேவரை காக்க உதித்தவன் நீயே, தின்தமிழ் பாடல் விதைத்தவன் நீயே, நாவினில் இன்று உரைப்பவன் நீயே, நல்லது நடக்க அருள்பவன் நீயே. உடலை வருத்தும் விரதம் வேண்டாம், பட்டினி பசியென நோன்புகள் வேண்டாம், மனதால் உன்னை நினைத்தால் போதும் மற்றது யாவும் மங்களமாகும், அருணகிரியார் வழங்கிய திருப்புகழ் அர்ச்சனை நேரம் ஒலிப்பது சிறப்பு, தருணம் அறிந்து தருவாய் நீயே, தடைகள் விலகிட அருள் செய்வாயே, வருணன் வழங்கும் மாமழை போலே வாழ்வில் வளமை வழங்கிடுவாயே, பொறுமை என்னும் உயர்குணம் இருந்தால் புவியே அடியார் வசமாய் மாறும், உண்மை பக்தி உள்ளவர்க்கெல்லாம் உயர்ந்த பதவி கைவரக்கூடும், அன்பால் பிறரை அணுகிடுவோரை அருமுகன் என்றும் கைவிட மாட்டான். பாலசுப்பிரமணி எனும் நாமம், நாமம் தாங்கியே அருள் செய்
சிவனே சங்கடம் நீக்கும் சக்தியின் மகனே வஞ்சனை இல்லா வடிவேல் குகனே வணங்கிடுவோமே உனதடி தினமே வீடு மனையுடன் வாழ்ந்திட உன்னை நாடிடுவானே உலகினில் மனிதன் தேடும் செல்வம் கைவர நீயே திருவருள் புரிந்து ஆதரிப்பாயே எளிவலையாகினும் தனிவலையாக இருந்திட வேண்டும் என்பது ஆசை ஆசைப்பட்டதை அனுபவித்திடவே அனுதினம் உனக்கு செய்வோம் பூசை எண்ணிய எண்ணம் ஈடேறச் செய்யும் எளியோர் வணங்கும் நீயே தெய்வம் பண்ணிய பாவம் விலகிட வைக்கும் பதமலர் தனையே உலகம் வணங்கும் ஞாயிறு செவ்வாய் கிழமைகள் தோறும் ஆலயம் வந்து வழிபடுவோமே கேட்பதையெல்லாம் கொடுப்பவன் நீயே சாத்திரம் போற்றும் சரவண பவனே சேயோன் உன்னை சிந்தையில் வைத்து செய்யும் செயலில் சிறப்பினை காண்போம் மாயோன் மருகனை மனதினில் வைத்து மனக்குறையாவும் நீக்கிடச் செய்வோம் சேவல் கொடியெனும் செங்கோல் ஏந்தி ஜெகமேயாளும் மன்னவன் நீயே நாவல் கனியினை கையினில் வைத்து நாடகமாடிய பாலகன் நீயே தீயவர் நெஞ்சை திடமாய் மாற்றி தீமைகள் விளைவதை தடுத்திடுவாயே வேயோன் வரவால் விலகும் இருளால் வேலவன் முன்னால் இடர் நீங்கிடுமே அசுரனை அழித்த அசதியை போக்க ஓய்வினை எடுக்க இங்கு வந்தாயே பசுவுடன் கன்று இணைவது போலே பக்தர்கள் உன்னை வந்தடைவாரே திருமண தடைகள் அகலும் வண்ணம் திருவருள் நீயும் புரிகின்றாயே இருமனம் கலந்து இல்லறம் தொடங்க இனிதாய் நீயும் அருளிடுவாயே தனக்கொரு வீடு அவசியம் என்று நினைப்பது மனித இயல்புதானே உனக்கொரு நிகராய் ஒருவரும் இல்லை உமையவள் தனக்கு உன்னத பிள்ளை கனவினில் மட்டும் காணும் வீடு கைவர நீயும் வழி செய்வாயே தினமொரு தடவை திருப்புகழ் பாடி உனதருள் தன்னை பெற்றிடுவோமே பொதுவாய் முருகா உன்னை காண பக்தர்கள் பலரும் காவடி எடுப்பார் மனதில் நினைத்த காரியம் நிகழ உள்ளம் முருகி வேண்டுதல் வைப்பார் அதுபோல் சித்திரை மாதம் முதல் நாள் அடியவர் காவடி சுமந்திடுவாரே சிறுவாபுரியை வந்தடைவாரே செந்தில் வேலனை தரிசிப்பாரே ஆடி கிருத்திகை நாளிலும் கூட ஆனந்தமாக காவடி சுமப்பார் கோடி நன்மைகள் கொடுக்கும் உன்னை குலதெய்வமாக கும்பிடுவாரே தைப்பூச நாளில் இங்கே உனக்கு சிறப்பு பூஜைகள் முறையாய் நடக்கும் கைவீசி வந்த அடியவர் கூட உள்ளம் நிறைந்து திரும்பிடுவார்
கிழமையில் ஆலயம் வந்தோம், கூடுதல் பலன் என தருவாய் உரைப்பார். எல்லா கிழமையும் உனக்கே உரியது, எல்லா நாளும் முன்னருள் தருவது. பொல்லா கருத்தை விதைத்தவர் யாரோ, அதனை அனைவரும் ஏற்றிடலாமோ? வாரம் ஒரு நாள் பல்லாயிரம் பேர்கள் சிறிய கோவிலில் கூடுதல் நன்றே. பக்தர்கள் வருகை அதிகம் ஆனால் பலவித இன்னல் இயல்பாய் நேரும். நிம்மதி தேடி ஆலயம் வந்து நிம்மதி தொலைந்து தவிப்பது சரியா? எந்நாள் நமக்கு உகந்தோ அதுவே நன்னாள், பொன்னாள், அருள் தரும் திருநாள். பிள்ளை வரம் நீ தருவாய் என்று பெரியோர் பலரும் சொல்லிடுவாரே. வெள்ளை உள்ளம் படைத்தவன் நீயே, வெற்றிகள் 100 வழங்கிடுவாயே. இல்லம் தோறும் இன்பம் நிலைக்க இருந்திட வேண்டும் மழலை செல்வம். எல்லை இல்லா ஏக்கம் விலக இரக்கம் கொண்டு நீ அருள்வாயே. முள்ளில் விழுந்த சேலை போலே உள்ளம் வருந்தி பலரும் உண்டு. கள்ளம் கபடம் எதுவும் அறியா பக்தரின் கவலை தீர்ப்பாய் இன்று. உன்னை போலொரு அழகிய குழந்தை உருவாக்கிடவே அருள் செய்வாயே. வெண்ணை போலே உருவும் நெஞ்சம் உடையவன் நீயே, அருள்வாய் முருகா. ஆலயம் உள்ளே இருக்கும் சிறு சிறு சன்னதி கதவில் பல 100 பூட்டுகள் பூட்டிய நிலையில் தொங்கிடச் செய்வது பாவத்தை கூட்டும் செயலே ஆகும். வழக்கத்தில் இல்லா நடைமுறை தந்தை யாரோ எவரோ தொடங்கியதாலே கண்மூடித்தனமாய் அதனை செய்வது கஷ்டங்கள் சேர காரணமாகும். குடும்பத்தில் சிக்கல், தொழிலில் வீழ்ச்சி, தடைகளை அகற்ற வழி என சொல்லி பூட்டுகள் போடும் வழக்கம் தவறு. இனி அதை செய்யாதிருப்பது நன்று. பாவம் தொலைய ஆலயம் சென்று பால சுப்பிரமணியனை பணிவும். தேவையில்லா காரியம் செய்து எதிர்மறை வினைகள் வருவதை தடுப்போம். பிரம்மன் வடிவால் சிறுவாபுரியில் கந்தன் இருப்பது தனி ஒரு சிறப்பு. கருவறை தனிலே நின்ற நிலையிலே முருகன் நீயும் தரிசனம் தருவாய். முன்னொரு சமயம் பிரம்மனை அழைத்து ஓமெனும் பிரணவ பொருள் உரை கேட்க விடை தெரியாமல் நான் முகன் விழிக்க அவனை நீயும் சிறையில் இட்டாய். வலது கையில் கமண்டலம் தாங்கி இடது கையில் ஜபமாலை ஏந்தி படைக்கும் தொழிலை நீ தொடர்ந்தாயே. வாஸ்தவம் உன்னை வணங்கிட வைத்தாய், அதனால் அடியவர் வீடு வாங்கிட அருள்கின்றாயே. அன்புடன் நீயே இதனால் பெருகிடும் பக்தரின் கூட்டம் சிறுவாபுரியின் சிறப்பை காட்டும் முருகா.